வணக்கம் நேயர்களே. எளிது எளிது எடை குறைப்பது எளிதுன்னு, அதற்கு தேவையெல்லாம் மைண்டு மட்டும்தான், மனசு வச்சா முடியும்னு. சார் தெரியுது, ஆனால் அந்த மனசை தான் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. எனக்கு பிரச்சனையே இங்கே தெரியுது. இட்ஸ் பிட்வீன் த பேட்டில் பிட்வீன் த ஹார்ட் அண்ட் ஹெட்டுன்னு தானே எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது தான் சில பயிற்சிகள். ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. உட்காந்த இடத்துல இருந்தே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை சரியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மைண்டை ஒருநிலைப்படுத்துது. கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாங்க ஈஸியாக. அது என்ன அப்படின்னா, எல்லா உடற்பயிற்சியுமே மனதுக்கு நன்மை பயக்கும், மறந்துடாதீங்க. அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் அது மைண்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது யோக பயிற்சி. ஏன் அப்படின்னா, யோகாவில் யோகா சித்தா விருத்தி நிரோதகா. சித்தா அப்படின்னா மைண்டு, மனம், விருத்தின்னா அலைபாயுது. அப்போ அந்த அலைப்பாயிறதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த உடல் மூலம் நிறையா பயிற்சிகள். ஆனால் எஃபெக்ட்டு மைண்டுக்கு இல்லையா? அப்போ நம்ம மைண்டை தானே டியூன் பண்ணணுங்கிறோம். அப்போ இது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. அதில் நான் உங்களை எல்லாம் தலையில் நிற்கணும், அந்த ஆசனம் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் மூச்சை கொஞ்சம் ஆழ்ந்து டெய்லி சுவாசிங்க. என்ன சொல்கிறது, ஒரு சுவாச பயிற்சியை சரியாக கற்றுக்கொண்டு தினமும் பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம் மனது நம் கையில். வேறு எதுவுமே நம்மளை டைவர்ஷனே பண்ண முடியாது. எந்த ப்ரோக்ராம்லேயும் போய் ஈஸியாக நம்ம விழுந்துட மாட்டோம். நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ டயட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் இல்லையா? அப்போ டயட்டிங் அப்படின்னப்பே நான் சொன்னேன், வாழ்வியல் முறை அதில் இருக்குது அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நம்ம மைண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா யோகா. சார் நான் டெய்லி வெளியூர்லாம் போவேன், அடிக்கடி நான் ட்ராவல் பண்ணுவேன், என்னால் எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியுங்கிறாங்க. ஏன் வெளியூர் போனால் யாரும் ப்ரஷ் பண்ணுறது இல்லையாங்க? வெளியூர் போனால் நம்ம குளிக்கிறது இல்லையா? இல்லை வெளியூர் போனால் சாப்பிட்றது இல்லையா? அது என்ன வெளியூர் போனால் மட்டும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது? அப்போ எந்த ஊருக்கு போனாலும் சரி, எக்ஸசைஸ் நடக்கலை அப்படின்னாவே முதல்ல சாப்பாடு கட்டு அன்னைக்கு காலையில். அப்படிலாம் தேவையில்லை நம்மளுக்கு. அப்போ கொஞ்சம் நம்ம என்ன சொல்லணும், கொஞ்சம் பயிற்சிக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம பாடியில் உள்ள கைகள் கால்கள்லாம் எதற்குங்க? மூமெண்ட்டுக்கு தாங்க இது கடவுள் கொடுத்துருக்காரு. சும்மா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் அது பிரச்சனையில் போய் மாட்டிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டம் அதை ரிவர்ஸ் பண்ணுவது அப்படிங்கிறது. அப்போ கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு தான் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டு இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். அப்போ யோகா அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு தேவையில்லை. அட்வான்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஷூ தேவையில்லை. ஸ்பெஷலாக எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமா? தேவையில்லை. ஒரு சின்ன இடம், மினிமம் ட்ரெஸ் போதுங்க, அந்த இடத்துல பண்ணிடலாங்க. உட்காந்த இடத்துல இருந்து கொஞ்சம் முதுகு தண்டை மட்டும் நேராக வச்சுக்கிட்டு பிராணாயாமம் பண்ணோம் அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட்டையே நம்ம புஷ் பண்ணலாம். உடலில் கொழுப்பை கரைக்கக்கூடிய ஸ்பீடு நம்ம ஈஸியாக புஷ் பண்ணிடலாம். அந்த பயிற்சியெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் சார் மித்த எக்ஸசைஸ்லாம் நல்லது இல்லையா? பண்ணலாம். தொடர்ச்சியாக பண்ணுறோமா? வாக்கிங் அப்படின்னாவே ஃபோன் எடுத்து மச்சான் மாப்பிள்ளை வா, நாளையிலேருந்து டாக்டர் என்னை வாக்கிங் போச்சுட்டு கூட வாங்குகிறோம். எப்போ மச்சானையோ மாப்பிள்ளையோ ஃப்ரெண்டையோ தேடுறோமோ அது தொடர்ந்து போவோன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டு வரலைன்னா நான் போக மாட்டேங்க. போவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. எங்கே அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டீ கடையில் ஒரு மீட்டிங், ஜாயிண்ட் மீட்டிங், ஃபுட் ஜாயிண்ட்டில். அப்புறம் ஒரு வடையை சாப்பிட்ருவோம். திரும்ப டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் வாக்கிங் போச்சோன்னீங்க, தொப்பை குறையவே இல்லை, வாக்கிங் யூஸ்லெஸ்ன்றுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, டிவியில் அந்த விளம்பரத்தில் அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி பண்ணோம்னா தொப்பை குறைஞ்சிரும். வாங்கினதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் க்ளோத்ஸு தான் காஞ்சிக்கிட்டு இருக்கும். லுங்கி டவலை காய போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர். அப்படி எத்தனை எக்யூப்மெண்ட் எத்தனை பேர்னால வாங்க முடியும்? நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ அது நம்மளுடைய வைட்டல் ஆர்கனுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்கணும். லிவர், ஸ்ப்ளீன், கிட்னி, அது மட்டும் இல்லாமல் முதுகுத்தண்டிற்கு நெகிழும் தன்மை கொடுக்கணும். ஸ்பைடர் சொல்கிறது கேலரிஸை பர்ன் பண்ணணும். அதுவும் பண்ணும், கேலரிஸையும் பர்ன் பண்ணணும். யோக பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம்லாம். அது மட்டும் இல்லாமல் அது மனதிற்கும் பயிற்சி கொடுக்கும். அப்போ நம்ம மைண்டை டியூன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிது. ஒன்று செய்யணும் அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்போ நம்ம மைண்டை மாஸ்டர் பண்ணிட்டோமோ அடுத்து நத்திங் மேட்டர்ஸ், எல்லாமே ரொம்ப ஈஸியாகிருங்க. அதை தான் நம்ம பார்த்தோம். மைண்டை கொஞ்சம் டியூன் பண்ணோம் அப்படின்னா எளிது, எல்லாமே எளிது. இதை பற்றி மீண்டும் சந்திப்போம். வரப்போகிற எபிசோடில் கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபர்தர் ஒரு ஸ்டெப்பு போய் அந்த பயிற்சிகளில் எது ரொம்ப முக்கியமான பயிற்சி, நம்ம பேசின இந்த சூப்புகளில் எந்த சூப்பு எப்படி பண்ணணும், எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.